ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. இது என்ன வீடியோனா, இப்போ நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் வந்து பேக்கரி இருக்குது. அங்கே வந்து கட்லைட்டுன்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் ஏன் பேக்கரிக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்பீங்க. பேக்கரி ஏன் போகிறேன்னா, மளிகை கடையில் வந்து பால் கிடையாதுங்க, பேக்கரியில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் பேக்கரிக்கு போவேன்னா அங்கே வந்ததுலேருந்து அங்கே தான் பேக்கரியில் தான் பால் வாங்குவேன். அப்படி டெய்லியுமே பார்ப்பேன் இது வந்து கட்லைட்டு. சரி, இன்றைக்கி ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கட்லைட்டு வாங்கிட்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த தெரியுதா, பாப்பாவும் நானும் சாப்பிட்றோம். பார்க்குறீங்களா வாங்கும்போது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கட்லைட்டு பிடிக்குமோ நீங்களாம் லைக் பண்ணிடுங்க. கட்லைட்டு தெரியாதுங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். வா வருஷங்க வா, அவன் வாய்க்குள்ள முட்டை ரசப்பட்டாலே செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வாங்கினா நல்லா தான் உடம்பு வைக்குன்னு நினைக்கிறேன். அக்கா 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 உண்மைக்கு செம்ம ஃப்ரெண்ட்ஸ், உண்மைக்கு செம்ம. அதுக்கப்புறம் என்னென்னு வாங்கியிருக்கேன். இது இது சிக்கன் ரோலாம், இதை வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இது கொடுத்துட்றேன். எனக்கு எப்படி இருக்குது இந்த சிக்கன். இது அவ்வளோவா நம்ம வந்து சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஏதோ ஒரு மாவில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். புரோட்டா மாவுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மாவு வச்சு செஞ்சுருக்காங்க சிக்கன் ரோலு. கட்லைட்டு தாராளமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கு, நல்லா சாப்பிட்டா அந்த வெங்காயம் அது இதுன்னு கலந்து நல்லாயிருக்கு. கட்லெட் செம்மையாக இருக்குது.